अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः नारायणं परमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च नासं सुखं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य स्थावलकं च शिष्यं तं तौडकं भक्तिकारुण्यां स्मद्गुरून् सन्ततमस्मि सदाशिव समारम्भां भगवत् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोक त्रिभुवन शिवाभ्यां कृतिपुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। शिवानंद लहरी आचार्य पादैः कृत பக்தி கிரந்தா. இந்த பக்தி கிரந்தத்துல சிவபக்தியை பிரதானமாக வைத்து முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடியது சிவபக்தி என சொல்லக்கூடியதாக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம் அல்லது இது ஒரு பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதுல 78 ஸ்லோகங்கள் நாம இப்போ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். போன கிளாஸ்ல என்ன பண்ணோம், சத் உபசார விதிஷு அனுபோதிதாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நல்ல எண்ணங்களை நாட்டம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு சவினயாம் சுகிருதம் இல்லையா, அதுக்கு நல்ல பணிவான சவினயாம் பணிவான நல்ல சுகிருத்தான சது உபாசிரம் சத் சங்கமானது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நல்ல பிஹேவியர் வேணும்னு முதல் லைன்ல சொன்னார். அப்புறம் கர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய சத் சங்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னார். இப்படி என்னை நல்ல உபதேசங்கள்னாலையும் நல்ல சத் சங்கங்களாலையும் மம சமுத்தர புத்தி இமாம் இதெல்லாம் எனக்கு வரணும் ஹே பிரபோ அப்படின்னு சொன்னார். எனக்கு இதெல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு வேண்டினார். வேண்டி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். வரகுணேன நவோடவ தூமிவ அப்படின்னு சொன்னாங்க. இத மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு புதுசா கல்யாணமான ஸ்திரீ நவோட வது வீட்டுக்கு வந்தா எப்படி பெரியவர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இல்லையா. நீங்க எனக்கு நல்ல சேவையில எனக்கு பண்ணணும், நான் பணிவோட இருக்கணும், நல்ல சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னை உயர்த்த வேண்டும் நீங்கள் அப்படின்னு மாம் உத்தர அப்படின்னு மம சமுத்தர புத்திம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்லக்கூடியதுதான் நம்ம அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு சொல்ல அந்த நாமாக்களை எல்லாம் ஞாபகப்படுத்தின மாதிரி சொன்னார். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 79வது ஸ்லோகம். நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சாரக்ஷமஹா த்வக்ரமஹா சம்போதேன கதம் கடோர யமராட் வக்ஷக்கவாடக்ஷதிஹி அத்யந்தம் மிருதுலம் त्वदङ्घ्रियुगलम् हा मे मनश्चिन्तयते एतत् लोचन गोचरम् कुरु विभो हस्तेन संवाहये। नित्यं योगी मनोसरोज दल
சஞ்சார க்ஷமஸ்த்வத்கிருதா. பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னா எங்க பகவானை காணலாம் அப்படின்னு சொன்னார். சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் இல்லையா அப்படின்னு ககன சதிருஷம் சாந்தாகாரம் புஜகசேனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது விஸ்வாதாரம் ககன சதிருஷம் அப்படின்னார். விஸ்வமாகவும் ககன சதிருஷமாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களே ஹிருத் யோகி ஹிருத் தியான கம்யம். அவரை எப்படி தியானம் பண்றது அப்படின்னு கேட்டும்போது யோகிகளுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன தெரியுது நமக்கு? யோகியாக இருக்கக்கூடியவர்கள் சர்வதா யோகி தியான கம்யமாக இருக்கிறது மனசுல எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. இது எப்படி வரும் அப்படின்னாக்க ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் கடைசியில வரணும். ஏன்னா பகவத்கீதையில சொல்லும் போது எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜெஜந்தே ஜெஜதே அந்தே கலேவரம். இந்த சரீரத்தை விட வேண்டுமே ஆனால் விடும் பொழுது உங்களுக்கு அந்த பகவத் சிந்தனையானது வரணுமே ஆனால் அதை சதா சர்வகாலமும் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நமக்கு ஞானிகள் எல்லாம் காமிச்சாங்க. எப்பொழுதும் பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நவநீதமான ஒரு மனது அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப காய்ச்சின வெண்ண மாதிரியான ஒரு மனசு இல்லையா? அது எப்படி இருக்கும்? ரொம்ப மெத்துன்னு இருக்கும் இல்லையா? ரொம்ப மெத்துன்னு இருக்கக்கூடிய மனசு அது எப்படி ரோஜா இதழ்ல இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? இத எக்ஸாம்பிள் நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சார க்ஷமஹா க்ரமஹா. நித்தியம் யோகிகள் எல்லாம் எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யோகினா சரோஜதல. யோகிகளுடைய மனசுல எப்படி இருக்குன்னா அவருடைய மனசு தாமரை இதழ் போல அவ்வளவு மிருதுவாக இருக்கிறது. வெண்ண மாதிரி இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட மனசுல எப்பொழுதும் பகவான் வந்து சஞ்சரித்து கொண்டே இருப்பார். அது எப்படி அப்படின்னு தொத்கிரமஹா அவருடைய பாத விநியாசங்கள் அப்படின்னாக்கா அவருடைய காலடிகளானது எப்படி இருக்கிறது? சம்போ ஏ ஈஸ்வரா தொத்கிரமஹா உன்னுடைய காலடிகள் எப்பொழுதும் யோகியினுடைய மனசுல இருக்கக்கூடிய சரோஜம். சரோஜம்னா என்ன அர்த்தம்? சரசிலிருந்து உண்டானது தாமரை சரோஜம். அந்த சரோஜ தளம் அந்த தாமரை இலையானது தாமரை இதழானது எவ்வளவு கோமளமாக இருக்கிறதோ அவ்வளவு கோமளமாகவும் வெண்ண மாதிரி வழுவழுன்னு இருக்கக்கூடியது ஞானிகளுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல சஞ்சார க்ஷமஹா அப்படின்னார். அதுதான் அவர் இருப்பதற்கு மனசில் சஞ்சரிப்பதற்கு தகுந்ததான இடம் அப்படின்னு தொத்கிரமஹா உங்களுடைய காலடிகள் இல்லையா? ஹே சம்போ யோகிகளுடைய தாமரை இதழ் போன்ற மனசுல சஞ்சரிப்பதற்கான தகுந்ததாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இல்லையா? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார். தேன கதம் கடோர யமராட் வக்ஷக்கவாடக்ஷதிஹி. அப்படி இருக்கும் பொழுது தேன இல்லையா? கதம் எப்படி சார்? அதனால எப்படி சார் கடோர யமராஜன் ரொம்ப கடோரமான யமராஜன் இருக்கார். அவர் ஏன் அவரை கடோரன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க அவர் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு வித்தியாசமே இல்லாம இருக்கார் சார். மனசுல ஈரம் வேண்டாமா இல்லையா? யாரா இருந்தாலும் அவருடைய டைம் ஆனது போயிடுச்சுன்னாக்க கொஞ்சம் கூட கவலையே கவலைப்படல. இவர் நல்ல மனுஷனாச்சே, இவர் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் இருந்தாரே ஆனால் நாட்டுக்கு ரொம்ப நல்லதாச்சு, இவனுடைய டெத்தை நம்ம ஏன் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னும், இவன் கெட்டவனா உட்காந்து 90 வயசு வரைக்கும் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானே அவனை எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையை குறைப்போமா அப்படின்லாம் சொல்ல முடியுமா?
இல்லையா? சொல்லவே முடியாது அவருக்கு. அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கார். அவனுக்கு எப்போ சமயம் வருதோ, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரியே பண்ணிடுவார் இல்லையா? சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது? இவன் சாகும் பொழுது வாங் மனசி சம்பத்சதே, இவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் மனசுல போய் ஒடுங்கும் இவன் இறந்த பிறகு. என்ன சரி, மனசு எங்க ஒடுங்கும்? பிராணே, மனசானது பிராணன்ல ஒடுங்கும். பிராணன் எங்க ஒடுங்கும்? தேஜசி அப்படின்னா. சரி, அந்த தேஜஸ் எங்க வரும்? ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நாடிகள்ல ஒடுங்கும். ஹிருதயத்துல எவ்வளவு நாடிகள் இருக்கு? 101 நாடிகள் இருக்கு இல்லையா? அந்த சுஷும்னா அப்படின்னு ஒரு நாடி இருக்கு இல்லையா? அந்த நாடி வழியாக அந்த உயிரானது போனதையானால் அது எப்படி போறது அப்படின்னாக்க, நேர அவனுடைய பிரம்மரந்திரம் வழியாக அது மேலே நேர போறது. நேர ஒரு லோகமா போய் வித்யுல் லோகம் வரைக்கும் அது போகிறது. அந்த வித்யுல் லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மின்னல் லோகம் ஒண்ணு இருக்கு. அந்த மின்னல் லோகத்துல அமானவ புருஷர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கார்கள். அவர்கள்லாம் நம்ம மனிதர்கள் அல்ல, அமானவர்கள், மாணவர்கள் அல்ல. அமானவ புருஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த சமயத்துல ஒரு உபாசகனானவன் வந்துட்டான்னாக்க பிரம்மரந்திரம் வழியா மேல வந்துட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். தெரிந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார், அவளை அழிச்சுட்டு பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போடுவார் இல்லையா? பிரம்மலோகத்துல இருந்து அங்க போய் அவன் வேதாந்தத்தை படிப்பதற்கான கிரமமுக்திக்கு ஹேத்துவாக ஆகிவிடும். அதனாலதான் அவனுக்கு அப்படி இல்லை என்றால் என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த 100 ஓட்டைகள் இருக்கு இல்லையா, 100 நாடிகள் இருக்கு. அது எதாவது ஒரு வழியாக இவன் கண்ணு வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, காது வழியாகவோ, வாய் வழியாகவோ, தொப்புள் வழியாகவோ, புதத்தின் வழியாகவோ இருக்கு. இப்படி 11 குழிகள் இருக்கு நமக்கு. இந்த 11 குழிகள் வழியாக இவன் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறான் இல்லையா? ஆனா எல்லாரும் உயிரை விட்டுத்தான் ஆகணும். அவர்கள் ஞானியாக இருந்தாலும் இல்லையா, உபாசகர்களாக இருந்தாலும், கர்மட்டர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? கர்மட்டர்கள் அவர்கள்லாம் இங்கேருந்து மேல வரைக்கும் போவார்கள். எங்க வரைக்கும் போவார்கள்? அந்த லிங்க சரீரமானது சில பேருக்கு பித்ருலோகம் வரைக்கும் போறது, தட்சிணாயன மார்க்கம் வழியாக போனவர்கள். சில பேருக்கு உத்தராயண மார்க்கம் வழியாக அது மேலே இருக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்களுக்கு எல்லாம் போகிறது. அந்த லோகங்களுக்கெல்லாம் போய் அங்க நன்னா ஒரு 10 வருஷம் 10,000 வருஷம் 15,000 வருஷம் அவளுடைய புண்ணியத்துக்கு தக்கின மாதிரி இருந்துட்டு, க்ஷீணே புண்ணிய இல்லையா, அவர்களுடைய புண்ணியமானது க்ஷீணமாகி விட்டதே ஆனால் இல்லையா, அவருக்கு க்ஷீணமாகி விட்டதே ஆனால் மத்திய லோகம் விசந்தி, அவர் இந்த மத்திய லோகத்துக்கு வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையானது முடிவடைகிறது. அப்படி இருக்கும் பொழுது இல்லையா, இவனுக்கு பரமேஸ்வரனை தவிர யமதர்மராஜனுக்கு அந்த பவரே கிடையாது. ஆகையினால கடோர யமராட் பக்ஷ கவாட க்ஷதிஹி, இந்த யமதர்மராஜா ரொம்ப கடோரமாக இருக்கின்ற காரணத்தினால இல்லையா, அவரை என்ன பண்ணார், கொஞ்சம் கூட பார்க்காம மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு பையன் இல்லையா, ரொம்ப பகவானுக்கு வேண்டியவனான ஒரு பையன். அவர் என்ன பண்ணார், பக்தியோட போய் சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு விட்டார் இல்லையா. சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய பாசக்கயிறை போட்டார். இந்த பாசக்கயிறு மனிதர்களுக்கு தான் யமராஜா அவனுடைய பாசக்கயிறானது வேலை செய்யும். இவர் என்ன பண்றார், சிவனோட சேர்ந்து இழுத்ததுனால இப்ப என்னாச்சு, எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியது. அவர் யமதர்மராஜாவானவர் கடோரமானவராக இருந்த போதிலும் யமதர்மராஜா எத்தியப்பி அவருக்கு மனிதர்களை பண்றதுக்கு இருந்தாலும் சிவன் கிட்டேயே தன்னுடைய வேலையை காண்பித்தார். அப்படின்னாக்கா அது முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணார், சிவனுக்கு கோபம் மார்க்கண்டேய லீலையில அவருடைய காலால அவர் உதைச்சார், மார்புல உதைச்சார். ரொம்ப கடூரமான நெஞ்சத்தை உடையவர் அப்படின்னாக்க என்ன, கல்லு போன்ற ஹிருதயத்தை உடையவர்.
அந்த கல்லு போன்ற ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அவரை தன்னுடைய மிருதுவான காலை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானவர் என்ன பண்ணார், அப்படி உதைச்சார். கட்டோர யமராட்டு பக்ஷஹா இல்லையா, அவருடைய மார்பு பகுதியானத்துல இவர் போய் என்ன பண்ணார், ஒரு உதைச்சாரு. கபாட்ட க்ஷதிஹி, ஒரு கதவுல போய் எட்டி உதைச்சா என்ன ஆகும், நமக்கே வலிக்கும் இல்லையா, அப்படி இருக்க மாதிரி யமராஜனுடைய அந்த கதவுல மார்புல இவர் உதைச்சார். என்ன இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு இல்லையா அப்படின்னு இப்ப ஆச்சாரியாளுக்கு கவலை வந்துட்டு வந்தாரு. இவருடைய கால் வலிக்குமே, யமராஜா ரொம்ப கட்டோரமான ஆளாச்சு, அவரை போய் உதைச்சாரு, அவர் ஏற்கனவே கல்லு மாதிரி மனசை உடையவனாச்சு, கல்லுல போய் உதைச்சாருனாக்கா கால் வலிக்காதோ அவருக்கு, அவருடைய கால் எப்படி இருக்கு, அதுவோ தாமரை இதழ் மாதிரியான கால்கள், அத்தியந்தம் மிருதுலம் இல்லையா, அங்கிரி யுகலம், அத்தியந்தம் மிருதுலம், ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது அவருடைய பாதங்கள். அங்கிரி அப்படின்னா பாதங்கள், சிவபெருமானுடைய பாதங்களானது அத்தியந்தம் மிருதுலம், ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய கால்கள் அவருக்கு யுகலம், அவருடைய கால்கள் இரண்டும் இல்லையா, இரு திருவடிகளும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப மிருதுவான ஒரு திறங்கள். அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு எவ்வளவு வலிக்கும் இல்லையா, அதுதான் ரொம்ப கவலை. ஹா மே மனசிந்தையதி, என்னுடைய மனசு இப்படித்தான் யோசிக்கிறது, என்ன எவ்வளவு கால் வலிக்கும் அவருடைய கால். அதனால நான் என்ன நினைக்கிறேன், இப்போ ரெண்டு வழி இருக்கு. எனக்கு அந்த காலை காமிச்சாருன்னு வச்சுங்க, என்னுடைய லோச்சன கோச்சரத்துக்கு அது வந்து விட்டதேனால், என்னுடைய கேம்பிட் ஆஃப் விஷனுக்குள்ள வந்துட்டுன்னா ஹவு ஹாப்பி ஐ வில் பி. ஒரு பாயிண்ட், சிவபெருமானுடைய திருவடியை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, அவருக்கு அந்த யமதர்மராஜனை உதைச்சதுனால அவருடைய கால் வலிக்கும் இல்லையோ, அதை நான் ஹிதமா பிடிச்சு விடுவேன் என்ன அப்படின்னு எனக்கு ரெண்டு பெனிஃபிட் வருமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறார். இன்னும் ரொம்ப மிருதுவான காலடிகளாச்சே, அவருடைய காலடிகள் எப்பொழுதுமே யோகிகள்லாம் மனசுலதான் இருக்கும். யோகிகள் மனசா எப்படி இருக்கு, வெண்ண மாதிரி இருக்கும், மிருதுவாக இருக்கக்கூடிய சரோஜ தளத்து மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மிருதுலமான அங்கிரி இல்லையா, அவருடைய அங்கிரி அந்த யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கிறான், அது ரைட்டு தான், சம்பு அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர் இப்போ யம தர்மராஜனை உதைச்சாரு, உதைச்சதுனால இப்ப என்னாச்சு, அவருடைய மிருதுவான அங்கிரி பத்மா யுகலம் அது என்னாச்சு, ஹா மே மனசிந்தை, ஐயோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது இல்லையா, மனசு இப்படி ஞாபகம், ஐயோ இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்து, ஹா கஷ்டம், ஓ கஷ்டம் அப்படி வந்துருத்து அப்படின்னு. விபோ ஹே ஈஸ்வரனே, ஏதத் லோச்சன கோச்சரம் குரு, உம்முடைய திருவடியை எனக்கு கண்ணுக்கு புலப்படும்படி செய்யக்கூடாதா, உடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆக்கினாத, அதனால என்ன அவனுக்கு பெனிஃபிட்னா எனக்கு தரிசனம் கிடைக்கும், பகவத் பாத தரிசனம் கிடைச்சதுன்னா அதோட என்ன வேணும் இல்லையா, அது முக்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு பாத தரிசனம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, ஏ விபோ ஹஸ்தேன சம்பாகையே, அதை நான் உங்க கையால அப்படி சம்பாகனம்னாக்க அப்படி கையால பிடிச்சு விடுவேன், ஈத்தமாக நான் பிடிச்சு விடுவேன் அப்படின்னாரு இல்லையா. உன்னுடைய திரும்ப மார்பு யமனை உதைச்சது, உன்னுடைய மனசோ உங்களுடைய கால் அடியோ ரொம்ப மெல்லியதானது, யமனுடைய மார்போ ரொம்ப கல்லானது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வலிக்குமேன்னு என்னுடைய மனசானது ரொம்ப வருத்தப்படுறது. அதனால நீ என்ன தெரியுமா பண்ணும், இப்போ எனக்கு ஒரு ஆசை, அந்த உதைச்சத அந்த கால் அடிபட்டுமே அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதை பார்க்கறதன் மூலமாக உன்னுடைய திருவடி தரிசனமானது எனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவைகளை என்னுடைய கையால அப்படி ஏற்றுக்கொண்டு அதை அப்படி இதமாக பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி இருக்கு, அப்படி பக்தன் இறைவனது புனித அடிகளை தடவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சார். வேற ஒண்ணும் இல்லை, அவருடைய பாத தரிசனம் வேண்டும் அப்படின்றதை ஒரு ரசமாக சொன்னார். நித்யம் யோக மனசரோஜதல சஞ்சாரக்ஷமஸ்வத்ர மகா शंभो तेन कथं कठोर यमराट वक्षकवाटक्षति अत्यन्तं मृदुलं त्वदंग्रियुगलं हामे मनश्चिन्तयति.
இல்லையா சிந்தையதி அப்படின்னா என்ன? ஏதத்து லோச்சன கோச்சரம் குரு. ஏதத்து லோச்சன கோச்சரம், என்னுடைய கண்ணனுடைய அந்த ஏரியாக்குள்ள நீங்க வரணும், விஷன் ஏரியாக்குள்ள நீங்க வரணும், அந்த ஆம்பிட்டுக்குள்ள நீங்க வரணும் இல்லையா? அந்த ரேடியஸுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னாக்க என்னுடைய கண்ணு பாக்குற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை நீங்க செய்யக்கூடாதா? குரு ஏ பிரபோ விபோ பிரபு அப்படின்னாக்கா லார்டுன்னு அர்த்தம். விபுன்னா எங்கும் நிறைந்தவரே அப்படின்னு அர்த்தம். பிரபுன்னு கூப்பிடுறது வழக்கம், விபு அப்படின்னு பகவான் இருக்கிறோம். விபுனாக்க வியாபனாத் விபு, பிரபுனாக்க என்ன அர்த்தம்? அவர் ஈசனாத், அவர் கண்ட்ரோல் பண்றதுனால அவருக்கு பிரபு லார்ட் அப்படின்னு சொல்றோம். இங்கே விபோன்னு சொன்னா விஷ்ணு, எங்க இருக்கக்கூடிய வியாப்தமாக இருக்கக்கூடியவரே விபோ. ஹஸ்தேன சம்பாகையே, உங்களுடைய என்னுடைய கையினால அதை சம்பகிக்கிறேன், உங்களுடைய காலை ஹிதமாக நான் தடவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நித்தியம் யோக மனசரோஜதல சஞ்சாரக்ஷமஹா தொத்கிரமஹா. தொத்கிரமஹா அப்படின்னா உங்களுடைய பாத விநியாசங்கள், அப்படின்னா உங்களுடைய காலடிகள் இப்படி அப்படியே சஞ்சரிக்கிறது இல்லையா? அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் யோகிகளுடைய மனசுல நன்னா இருக்கும். சம்போ, அது எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது தேன கதம் அப்படி இருக்கக்கூடிய, அதனால எப்படி கடோர யமராட் வக்ஷ கவாடக்ஷதி, அது எப்படி யமராஜனுடைய மார்புல உதைக்கலாம், உதைச்சதுன்னா அதுக்கு வலிக்குமே அப்படின்றதுனால அத்தியந்தம் மிருதுலம் துவங்கங்கிரிகுலம், அத்தியந்தம் மிருதுலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாத திருவடிகள். என்ன கஷ்டம், இஷ்டம் கஷ்டம், மே மனசிந்தையதி, எனக்கு ரொம்ப கவலை கொடுக்கிற மாதிரி இருக்கு சார். அதனால ஏதத்து லோச்சன, இந்த காலடிகளை தான் சாக்குன்னு இவர் கேட்கிறார். என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பண்ணா இது எப்படி ஆச்சு? அவர் எப்படி அந்த யமனை உதைச்சார்? அந்த யமனை உதைச்சதுனால அவருடைய காலில் என்ன இம்பாக்ட், அதையே நான் பார்க்கலாம் இல்லையோ? மார்க்கண்டேய சரித்திரத்தை ரொம்ப விரும்பி படிக்கிறேன், சிவலீலைகள்லாம் கேட்கிறேன். அதனால ஒரு ஆசை, அந்த சிவனுக்கு எப்படி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இந்த காலடி அப்படின்றதையும் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு எனக்கு. உன்னுடைய பாத தரிசனம் இதன் மூலமாக எனக்கு செய்வித்து காட்டு. குரு விபோ ஹஸ்தேன சம்பாகி, அது மட்டும் இல்ல, நான் உங்களுடைய காலை பிடித்து விடுகிறேன் அப்படின்னு வேண்டினார். இதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார்? அவருடைய காலானது ரொம்ப மிருதுவா இருக்கு. ரைட்டு, இப்பதான் முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம். அது என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் ஆனந்த தாண்டவத்திலேயே இருக்கு இல்லையா? சிவபெருமானானவர் எப்பொழுதும் டெய்லி அவர் பிரதோஷ நேரம் வந்துருக்குனாக்க அப்படி டான்ஸ்லயே இருக்காரு அது இல்லையா? எங்க டான்ஸ் ஆடுவார் அவர் அப்படியா? அப்படின்னா கைலாசத்துல டான்ஸ் ஆடுவார். இந்த கைலாச மலை எப்படி இருக்கு? ஒரே கல்லு மண்ணு பாறைகள் இப்படி இருக்கக்கூடிய கைலாசத்துல தினம் அவர் டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு இல்லையா? வேற எந்த சாமியும் அப்படி டான்ஸ் ஆடுறது இல்லை. சிவபெருமான் ஆடுறார், சில சமயத்துல கிருஷ்ணர் ஆடல இல்லையா? அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் அப்படின்னு சில சமயத்துல கிருஷ்ணருடைய என்ன அம்பாள் டான்ஸ் அப்படி எல்லாம் நம்ம ஒண்ணும் பாக்குறதே கிடையாது. சுப்பிரமணிய சாமி எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் தெரியல. அப்படி டான்ஸ்னாலே அது என்னாச்சு? சிவன். அப்படி நாட்டிய சாஸ்திரமே அந்த சிவனுடைய முதிரைகளை வைத்துக் கொண்டு தான் வந்தது. அதனால அப்பேற்பட்ட ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய அந்த சிவபெருமானானவர் கைலாசத்துல அந்த மலைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்போ டெய்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்படி மலையில டான்ஸ் ஆடினா நம்ம வெயில்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே வெறும் காலோட எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு இல்லையா? நம்மளால பண்ணவே முடியல. கிராமாந்தரங்கள்ல மலை வாழ் ஜனங்கள்லாம் அப்படி செருப்பு இல்லாம போய் நடப்பாங்க. அவெல்லாம் ரைட்டு, பழக்கம்தான் அவளுக்கு. இருந்தாலும் நமக்கு அவளுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல தான் தாங்கி கொள்ள முடியும். இந்த பகவான் ஆனவர் என்ன பண்றாரு? சிவன் ஆனவர் என்ன பண்றார்? மலையிலேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த மலையில இருக்கக்கூடிய கல்லு மண்ணெல்லாம் குத்தாதோ அவருக்கு அப்படி தோன்றது. எதுக்காக இந்த பிராக்டிஸ் பண்றாரு அவரு? கல்லுலயும் மண்ணிலையும் டெய்லி ஆட வேண்டிய காரியம் என்ன அவருக்கு? இதனால நடக்க வேண்டியது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தார் ஆச்சாரியர். ஓஹோ, அவருக்கு ஒரு காரணம் புரிஞ்சிருக்கு. என்னுடைய பக்தனான என்னுடைய மனசு இருக்க,
அது இப்படிதான் இருக்கு, ஒரே கல்லும் முள்ளுமா இருக்கு, எது எதையோ நினைக்கிறது, எது எதையோ பண்றது. இப்ப இதுல கொண்டு வந்து அவரை சேர்க்கணும் அப்படின்னாக்கா நான் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணணும்னாக்கா அவர் என்னுடைய சார் ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும். ஹலோ நமஸ்காரம் சார். இன்னைக்கு கிளாஸ் இல்ல, போன தடவை சொன்ன உங்க கையில சொல்ல மறந்துட்டேன் சார். ஏன் இருக்கு இதனால உற்சவத்தினால 3 வாரம் நான் வந்து இப்ப இதுல வச்சுட்டேன், ஸ்கைப்ல வச்சுட்டேன். ஆமா, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் சார். நான் போன தடவையே அனௌன்ஸ் பண்ணிட்டேனே, உங்களுக்கு தான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க போன் பண்ண உடனேதான் எனக்கு தோணு உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பலையான்னு. நான் அனுப்பிச்சிடுறேன் சார் அந்த மெசேஜ. நான் இப்ப கிளாஸ்ல இருக்கேன், ஆன்லைன்ல இருக்கேன். ஓகே சார். அங்க யாரோ நேரம் வந்து கேட்டாலாம், அதனால அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்காதா? அதனால பக்தனுடைய மனசும் கல்லு மாதிரி இருக்க என்ன, அதுல வந்து நீங்க பண்ணனா உங்களுக்கு என் மனசுல வந்து டான்ஸ் ஆடுறது, எங்களுடைய மனசுல வந்து நிக்கிறது நடக்கிறதெல்லாம் ரொம்ப சமமா போயிடும். அப்படின்றதுனாலதான் ஒருவேளை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ கைலாசத்துல டான்ஸ் ஆடி அப்படின்னு ஆச்சாரியா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஏஷத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின்னதானீதி மத்ரக்ஷாயை கிரிசீம்னி கோமலபதன்யாசஹ பதா புராபியாசிதஹ நோ சேத் திவ்யகிருஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு प्रायस्तत्सु शिलातलेषु नटनं शम्भो किमर्थं तव येष यत्येष जनिं मनोस्य कठिनं तस्मिन् नठानि इति मद्रक्षायै गिरिसीम्नि कोमलपदन्यासः पुरा अभ्यासितः नो चेत् दिव्यगृहान्तरेषु सुमनस्तल्पेषु வேத்யாதிஷு பிராயஸ்ஸத்சு விஷாலதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவ. இப்பதான் புரியுது நீங்க ஏன் அந்த கிரிசீம்னில மலப்பிரதேசத்துல போய் உங்களுடைய கோமலமான பதத்தை வைத்துக் கொண்டு இந்த விநியாசங்கள்லாம் பண்ணி டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது. அதான் என்னது அது அப்படின்னா, ஜனிம் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னாக்கா, ஏஷஹா இவன் ஜனிம் ஏஷ்யதி, இவன் என்ன மாதிரி ஒருத்தன் பிறப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிற்காலத்துல இப்படி ஒருத்தன் பிறக்க போகிறான். ஏஷஹா ஜனிம் ஏஷ்யதி இல்லையா? இப்படி ஏஷஹா ஜனிம் ஏஷ்யதி ஏஷஹா ஜனிம் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்படி படிக்கலாம்? ஏஷஹா ஜனிம் ஏஷ்யதி, இப்படி ஒருவன் பிறக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன. அதுக்கப்புறம் மனோஸ்ய கடினம், இன்னொன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவனுடைய மனசு எப்படி இருக்கு? என்னுடைய மனசு ரொம்ப கடினமா இருக்கு. வாழ்க்கையில போராடி போட வேண்டியிருக்கு. ஏதாவது தப்புகள் செய்யாம இருக்கவே முடியல. 100% இருந்து ஏச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா? கிரகஸ்தனாக இருந்தாலும் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. வந்துட்டேன்னு போய் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் மிகைப்படுத்தி பேச வேண்டியிருக்கு இல்ல? அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அப்பா கரெக்டா வந்துருவியோ இல்லையோ, நாளைக்கு வந்துரு, கண்டிப்பா வந்துரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஒன்னும் இல்லை, எல்லா மீட்டிங் சாதாரணம் தான், இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி 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 நம்ம மனசுல என்ன பண்றதும் நிறைய விஷயங்கள் இப்படி கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கடினமாக ஆயிடுச்சு. மனோஸ்ய கடினம், இப்படி பேசி பேசி இவனுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டியா ஆயிடுச்சு. என்ன கோமலமாக யோகியினுடைய ஹிருதயம் எப்படி நவநீதத்தோட இருக்கிறதோ அது ரொம்ப ஈஸி, பகவானுக்கு போயிட்டு வருது. என்னுடைய மனசானது ரொம்ப கடினமா இருக்கு. இதுல அவர் வந்து வரணும்னாக்க தஸ்மின் நடானி இதி மத்ரக்ஷாயை, அதுல போய் நடனம் ஆடணுமே அப்படின்னு பகவான் யோசிச்சார்.
அப்பாவி இவன் பிறக்க போறான், இவனுடைய மனசு ரொம்ப கடினமா இருக்கு, காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் இல்ல, அவனுக்கு பிறவிலேயே வந்துருச்சு, பொறாமை எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு, யாரும் சொல்லி கொடுக்கல சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனாலும் கோபம் வருது, அழுக வருது, பொறாமை வருது, எல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி வருதுன்னா ஒரு ஜென்ம கிருத பாபமோ புண்ணியமோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஜென்மால வருது. மொத்தத்துல இவனுடைய மனசானது எப்படி இருக்கு, யோகிகளுடைய ஹிருதயம் மாதிரி அப்படியே வெண்ண மாதிரி, அப்படி அன்னைக்கு பண்ண அந்த ஜெமனீதாங்க அவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அன்னைக்கு மோர்ல கடைஞ்சு எடுத்த வெண்ண. ஐயங்கவீன ஹிருதயாய நமஹ அப்படின்னு ஒரு நாமா இல்லையா அம்பாளுக்கு. ஐயங்கவீனம் என்னன்னாக்க என்ன அர்த்தம், கவீனம்னாக்க கோக்கு வந்ததான அந்த பால்ல இருந்து வந்ததான அந்த வெண்ணெய். அந்த வெண்ணெயானது நவநீதமானது எப்படி இருக்கோ அதே மாதிரி ரோஜா இதழனுடைய அந்த மிருதுவாக இருக்கக்கூடியது யோகிகளினுடைய ஞானிகளினுடைய ஹிருதயம். மனிதர்களுடைய ஹிருதயம் அதோட கம்பேர் பண்ணும்போது கடினம் தானே. அதனால மனோஸ்ய கடினம் தஸ்மின், அதுல போய் டான்ஸ் ஆடினாட்டானி, ஐயோ அதுல போய் டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு, எதுக்காக அங்க போய் டான்ஸ் ஆடணும். அது மட்டும் இல்ல, இவன் என்னுடைய பக்தனா இருக்கான், இவனை காப்பாத்த வேலை காப்பாத்தணும். இந்த இப்ப அங்க போய் டான்ஸ் ஆடினா தானே இவனை நான் காப்பாத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சேத்துல கால் வச்சுதான் ஆகணும் இல்லையா. அதுக்கேத்த மாதிரி அவர் பிராக்டிஸ் பண்றாராம் இல்லையா. இவனுடைய மத்ரக்ஷாயை, அதுக்காக அவர் என்ன பண்றார், முதல்லயே பிளான் பண்ணிட்டார், இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க பிறக்க போறாங்க. கிரிசீம்னி, அந்த மலை பிரதேசத்துல இல்லையா, கிரிசீம்னி இந்த மலை பிரதேசத்துல கோமல பதன்யாசஹா, கோமளமான மிருதுவான கால்கள் இல்லையா. சிவபெருமானுடைய கால்களுடைய விசேஷத்தை அங்கங்க பார்த்துருக்கோம். அவருடைய திருவடி தாமரைகளை பத்திய வர்ணனை ரொம்ப ஜாஸ்தி பண்றார் ஆச்சாரியார். ஏன்னா அவருடைய உபாசகமான இருக்கும், அவரே சாட்சாத் சிவாம்சம் தான் அவரு. ஆனால அவருக்கு அவருடைய தோணல் எப்படி இருக்கு, பகவானுடைய காலடியானது ரொம்ப மிருதுவாக இருக்கு, பரமேஸ்வரனுடைய காலடி. இப்படி கோமல பதன்யாசஹா, பதவிநியாசம் பல கால் சஞ்சாரம் அப்படி முன்னாடி சொன்னார் இல்லையா இல்லையா. அங்க அவருடைய கிரமஹா அப்படின்னு போன ஸ்லோகத்துல தொத்கிரமஹா அவருடைய காலடி, சஞ்சரிக்க சஞ்சார க்ஷமஹா தொத்கிரமஹான்னு சொன்னார் இல்லையா. அப்படி கோமல பத நியாசங்களை உடையதாக இருக்கக்கூடியது ஆக இருக்கிறத, இத மாதிரி ஒருத்தன் பிறப்பான், அவன் மனசுக்கு நம்ம போகணும், அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அவனை மத் ரக்ஷாயை அவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவனை புறா அபியாசிதா பிராக்டிஸ் பண்ணார் சார் அவரு. பிளான்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த கைலாசத்துல எல்லாம் பாறை எல்லாம் மண்ணு எல்லாம் டான்ஸ் ஆடினாதான் இதை விட மோசமா இருக்க போறது என்னுடைய பக்தர்களுடைய மனசெல்லாம். அதெல்லாத்தையும் போய் நான் அதை வெண்ண மாதிரி ஆக்கி அந்த கரண சுத்தியை ஏற்படுத்தி அவனுடைய பக்தியினால நல்ல வேதாந்த குருவை அவனுக்கு தயாரித்து கொடுத்து தத்துவமசி ஆதி வாக்கியங்கள்லாம் வந்து அந்த கரண சுத்தி ஏற்பட்டு அந்த கரண நைஷ்சல்யம் ஏற்படமே. ஆனால் அவனுடைய மனசானது ரொம்ப கோமளமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக, அதை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்ணார் இல்லையா. இப்படி புறா அபியாசிதா இல்லையா, இப்படி புறா முன்னாலேயே அபியாசம் செய்யப்பட்டதோடு ஒரு சந்தேகம், அதுக்காக தான் நீ அப்படி பண்றாளோ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு ஆச்சாரியார் அப்படி ஒரு காவிய நடையோட அவர் கேட்கிறார். அதனாலதான் நீ பிராக்டிஸ் பண்றியோ, என்னுடைய என்ன மாதிரி ஆளுங்களுடைய மனசுக்கெல்லாம் நீ வரணுமே, அதனாலதான் பிராக்டிஸ் பண்றியோ அப்படின்னு தோணி. ஏன் அப்படி எனக்கு தோணித்து தெரியுமா, நோச்சேத், ஒருவேளை அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா என்ன, வேற இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன, நீங்கதான் பரமேஸ்வரன். எல்லா தேவர்களும் உங்க பக்கத்துல உட்கார்ந்து டெய்லி கைலாசத்துல சுத்தி சிவகணங்கள் கிங்கரர்கள் இல்லையா, எல்லாம் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் வந்து உங்களுக்கு தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டே இருக்காங்க, எப்போதும் பண்ணுங்க. இப்படி திவ்யமாக இருக்கக்கூடிய ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய தேவர்கள் இல்லையா, அல்லது திவி பவஹா இல்லையா, இந்த மேல் லோகத்துல திவிலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஜுலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க இல்லையா. அமராவதி எப்படி இருக்கும், சாதாரணமா
அயோத்தியே ஓஹோ ஓஹோன்னு நமக்கு சொல்றது இல்லையா ராமாயணம் வால்மீகி. அப்படின்னாக்கா அந்த அமராவதி எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய வீடு எல்லாம் எப்படி இருக்கும். இங்க ராவணனுடைய வீடே பாத்தீங்கன்னாக்கா இல்லையா மாணிக்கத்தினாலையும் இல்லையா வைரத்தினாலையும் ஆடிக்கப்பட்ட மாளிகைகள் இருக்க பாக்குறாரு. ஆஞ்சநேயர் அப்படி லங்கா தேவிய அவட சண்டை போட்டுட்டு உள்ள நுழைஞ்சு பார்த்தா என்ன பெரிய மாளிகைகள்லாம் இருக்கு, எத்தனை மாளிகை, என்ன உட் ஒர்க்கு, என்ன வேலைப்பாடுகள்லாம் இங்க இருக்கு, மயன் எப்படி ஒரு ஊரை அமைச்சிருக்கான், எல்லாம் எங்க பார்த்தாலும் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இதனால கட்டியிருக்கான் இல்ல. வீடெல்லாம் சுவரெல்லாம் வைடூரியம். நம்ம எல்லாம் இப்போ இந்த கல்லுல கட்டிட்டு இருக்கோம் இல்ல மார்பிள்லயும் கட்டிட்டு இருக்கோம், மார்பிள்ல வச்சு கட்டிட்டு இருக்கோம். அங்க வந்து வைடூரிய கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான்னாக்க எவ்வளவு வசதியாக இருக்கும் பாருங்க. அப்படின்னா தேவர்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்கும், திவ்ய கிரகாந்தரேஷு. அங்க நீங்க போனாக்கா ஓஹோ ஓஹோன்னு அங்க போய் படுத்துக்கலாம், அங்க போய் சஞ்சரிக்கலாம் ஜம்முன்னு இல்லையா. அதெல்லாத்தையும் விட்டுட்டு பின்ன எதுக்கு நீங்க காலை அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய காலை இப்படி பிராக்டிஸ் பண்ணோம். இதுதான் காரணம். உனக்கு பக்தர்கள் இம்பார்ட்டன்ட், என்ன எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்காக என்கிட்ட வரணும்ன்றதுக்காக தான் நீ பண்ணிருக்கணும். இல்லைன்னா உனக்கு எவ்வளவு வழி இருக்கு. அங்க திவ்யமான கிரகாந்தரத்துல போய் நீங்க ஜம்முன்னு படுத்துக்கலாமே இல்லையா, உங்க காலை அப்படி மிருதுவா அப்படி வாக்கிங் போலாமே. அதை விட்டுட்டு இப்படி பண்றீங்கன்னா அதுதான் காரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுமனஸ்தல்பேஷு அப்படின்னாரு. திவ்யம்னு சொன்னதுனால சுமனசஹா வாகி சாத்தியா சுமனசஹா சர்வார்த்தானுபக்ரமே எம் நத்வா கிருதகிருத்யா சியோ தம் நமாமி கஜானம் அப்படின்னு சொல்ற இடத்துல சுமனசஹா அப்படின்னாக்க தேவர்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மலர்கள்னு ஒரு அர்த்தம். சுமனஹா அப்படின்னாக்க பூக்கள், அழகான பூக்கள். சுமனஸ்தல்பேஷு, தல்பம்னாக்க கட்டில், பூங்கட்டில் இருக்கு, பூனாலேயே அலங்கரிக்கப்பட்ட மிருதுவான கட்டில் இருக்கு. அதுல போலாமே, நீங்க அதுல நடக்கலாம், அதுல உட்காரலாம், அதுல படுக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க போய் அங்க கல்லுலயும் மண்ணிலையும் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? எனக்கு புரிஞ்சு போச்சு. பக்தர்களுடைய ஹிருதயம் கடினமான ஹிருதயத்துக்கு வந்து அவளை நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இல்லைன்னா அங்க போயிருக்கலாமே, நீங்க எதுக்கு டான்ஸ் ஆடணும் கல்லுல அப்படின்னு அவருக்கு தோன்றது. அது மட்டும் இல்ல, வேத்யாதிஷு, வேத்தியம் அப்படின்னா மேடை இல்லையா, சின்ன மேடை, எத்தனையோ மேடைகள் இருக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு. அழகான ஒரு ஃப்ளோரை போட்டு நல்லா மேட் போட்டு ரெட்டு வெல்வெட்டு மாதிரி போட்டு அதுல நீங்க டான்ஸ் ஆடலாமே. உங்களுக்கு யாரு கேட்க போறா? சிவபெருமான் வந்து டான்ஸ் ஆடுறாருனாக்க எல்லாரும் போட்டு கொடுக்க மாட்டோமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை விட்டுட்டு கைலாசத்துல போய் நீங்க டான்ஸ் ஆடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரிஞ்சிருக்கு, என் மனசுல நீங்க வந்து என்னை உத்தரணம் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டே அப்படின்னு. நோ சேத் இல்லன்னு வச்சுங்க இல்லையா, திவ்ய கிரகாந்தரேஷு இல்லைன்னா சொந்ததான திவ்யமான கிரகங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு, அங்க போய் எங்கேயாவது நீங்க நடக்கலாம், டான்ஸ் ஆடலாம். என்ன சுமனஸ்தல்பேஷு இல்ல மலர்களால செய்யப்பட்ட கட்டில் மேல உட்காரலாம், அங்க டான்ஸ் ஆடலாம். வேத்யாதிஷு மேடை திண்ணை முதலியவைகள்லாம் அப்படி போய் உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா. பிராயஹா சத்சு இப்படி அநேகமான மெனி சான்சஸ் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது பிராயஹா சத்சு திவ்ய கிரகாந்தரம் சுமனஸ்தல்பம் வேதி இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது பிராயா இதெல்லாம் இருக்கு, கொட்டி கிடக்க உங்களுக்கு ஏராளமாக இதுல இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு என்ன நீங்க என்ன பண்ண, ஷிலாதலேஷு இந்த ஷிலாதலம் இல்லையா, இந்த கல்லு பிரதேசம் பார பிரதேசத்துல போய் உட்கார்ந்துட்டு நடனம் கிமர்த்தம் தவ என்னத்துக்காகப்பா நீ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுட்டு அந்த பாறையில உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. ஹே சம்போ, நடனம் கிமர்த்தம் தவ சிலாதலேஷு, சிலாதலத்துல போய் உங்களுடைய நர்த்தனம் எதுக்கு சார் இது அப்படின்னு சொல்றாரு. போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார், அவருடைய மெல்லிய அடிகளா இருக்கு அப்படின்னாரு. அது எப்படி பகவானுடைய மார்பை பிளந்தது அப்படின்னு வியந்து போனார். அதுக்கப்புறம் இப்ப என்ன சமாதானம், பக்தனுடைய மனசு ரொம்ப கடினமா இருக்கு, அந்த கடினமாக இருந்து கொண்டான்னாக்க நம்ம அடிகளுக்கு பிராக்டிஸ் இல்லாம அங்க போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆகையெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போறதுதான் நியாயம்
அப்படின்னு சொல்லிட்டு பாறைகள்லாம் நடந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டார். இப்படி பிராக்டிஸ் பண்ணி இல்லையா, அழகா பகவானுடைய யமனுடைய மார்பு கடினமா இருக்கு, சிவனுடைய பாதங்களோ மிதுவா இருக்கு, அதை எப்படி உதைத்துது அப்படின்னு அப்போ பக்தன் கவலைப்பட்டான். இப்ப என்ன கவலைப்படுறான், என்னுடைய ஹிருதயமே கல்லை போல கடினமா தானே இருக்கு, அதுல எப்படி சிவனுடைய காலடி படும், அவர் எப்படி டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சந்தேகம் தோணிட்டு அதுக்கப்புறம் இவன் யோசிச்சு பார்த்தான், என்னை போன்றவர்கள் இருக்கார்கள், எங்களுடைய ஹிருதயத்துல எல்லாம் உள்ள பூந்துட்டு அவர் உட்காரணும், நடக்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னாக்க முதல்ல எங்களை திருத்தணும், எங்களுடைய கவலை எல்லாம் போக்கி எங்களை ஞானியாக யோகியாக ஆக்கணும், எங்களுடைய மனசை அப்படி வெண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்றதுனாலதான் எங்களுடைய ஹிருதயத்துல நடனம் செய்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இவர் என்ன பண்றாரு, முன்ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சிவன் எல்லாம் அறிந்தவர் இல்லையா, பின்னாடி வரப்போறது தெரியும், இந்த மாதிரி ஒருத்தன் பிறக்க போறான் அப்படின்னு நன்னா ஏஷா ஜனின் ஏஷியத்தின்னு அவருக்கு தெரியுமே, அதுவும் தெரியும் அவருக்கு. அஸ்ய மனஹா கடினம் அப்படின்றதும் தெரியும். தஸ்மின் நட்டானி, அதுல நான் நடனம் பண்ண போறேன் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். இத்தி மத்ரக்ஷாயை, என்னை காப்பதற்காக தான் அவரு கோமல பதன்யாசா, மெதுவான கோமலமான அந்த பதங்களுடைய நிலையை கிரிசீம்னி, கிரி அப்படின்னாக்க வெங்கடகிரி இல்லையா, புத்திரகிரி அப்படின்னு, கிரின்னா மலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கைலாசகிரி அப்படின்னா. கிரிசீம்னி மலைப்பிரதேசத்துல புறா அபியாசிட்டா, முன்னாடியே இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணிதான் அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிறார். டெய்லி நீங்க பெரிய சேலஞ்சுக்கு குத்து சண்டைக்கு போனோம்னா நேரம் போக முடியாது, கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நல்லா மசில்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் போனோம். அதுக்காக என் மனசுல வர்றது ரொம்ப கஷ்டம், அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் நுழைய என் மனசுக்குள்ள. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், லோகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஈர்ப்புகளுக்கு நடுவுல அந்த சிவனை கொண்டு நான் உட்காரணும்னா எனக்கும் கஷ்டம், அவரும் உள்ள வர்றதும் கஷ்டம். அவரும் முரண்டு பிடிப்பார், நானும் அவரை வைக்கிறதுக்கு இல்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டிய, சந்தியாவந்தனம் பண்ணோம், ஜபம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணி அவரை மயக்கணும், அது எனக்கும் கஷ்டம். இப்படி எல்லாம் இருந்தாலும் அவர் வருவாரா, போப்பா அவங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரே காலெல்லாம் குத்துறதுக்கு ஓடி விடுவார். இப்படி எல்லாம் பண்ணணும், ஆனா அவரையும் வர வைக்கணும், இப்படி என்னை காப்பாத்துறதுக்காக அருள் புரியணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், முதல்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டார். இமயமலையில உட்கார்ந்து கல் நிறைந்த அந்த பாறை நிறைந்த பிரதேசத்துல அப்படி டான்ஸ் ஆடி இல்லையா, அப்படின்னு பிராக்டிஸ். புறா அபியாசித்தா, முன்னாடியே அவருக்கு இந்த அபியாசத்தை பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் இல்லையா. இப்படியாக பகவானுடைய மனசை ரொம்ப அழகாக பண்ணார். இதற்கு அடுத்து இல்லையா 81வது ஸ்லோகத்துல ஜீவன் முக்தியை பற்றி பேச போகிறார் அப்படின்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. இதை அடுத்த புதன் நம்ம இன்னைக்கு பார்ப்போம்.